தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பாக நாளைய தினம் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். இந்த விவரம் தொடர்பான முழு தகவல். பாஜக மாநில தலைவர் தேர்வுக்காக கடந்த 10 தினங்களுக்கு மேலாக பாஜகவினுடைய தமிழகத்திற்கான தலைவர் மாற்றப்படலாம் என்பது குறித்தான ஒரு தகவல் வெளியாகி இருந்த நிலையில் இன்று இரவு அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். நாளைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பாஜகவில் தற்பொழுது ஒரு புதிய நியமன தலைவருக்கான புதிய நடைமுறையினை இந்த முறை பின்பற்றப்படுவதாக பாஜக மாநில தலைமை அந்த அலுவலகம் சார்பில் இருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவிக்காக போட்டியிடக்கூடியதற்கான அந்த விருப்ப மனு வழங்குவதற்குண்டான அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாநில தலைவருக்காக போட்டியிடக்கூடிய விருப்பமுடையவர்கள் படிவம் F பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் 3 பருவம் தீவிர உறுப்பினர்களாகவும் அதே போன்று குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ள மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவரை கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரைக்க வேண்டும் எனவும் மாநில தலைவர் தேர்தலுக்கான அந்த நடைமுறை என்பது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கான அந்த தேர்தலில் விருப்பமுடையவர்கள் படிவம் E பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒருவர் முன்மொழியவும் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் எனவும் புதிய நடைமுறை என்பது தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சியின் இணையதளமாக இருக்கக்கூடிய BJP.TN.com என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும் அதே போன்று நாளை அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுவினை தீநகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பினை மாநில துணைத் தலைவரும் மாநில தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி என்ற அவர் தலைமையில் இந்த பாஜக அந்த லெட்டர் பேட் மூலமாக இந்த அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.